ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிவேரா அவென்யூன்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. இந்த சரவணம்பட்டி பேஸ் பண்ணி நாங்கள் 2 லேஅவுட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ எஸ்என்எஸ்க்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. சக்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 150 மீட்டர் உள்ளே வந்தாச்சுன்னா இந்த லேஅவுட். சரவணம்பட்டியோட ஐடி பார்க்லேருந்து இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் சம்திங் தான். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரட்டுமேடு முருகன் கோவிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும். அவ்வளோதான். சைட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜோட ஆர்ச் என்ட்ரன்ஸ். அதனால் வந்து இது ரொம்ப ப்ரைம். நீங்கள் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டலுக்குன்னு நீங்கள் ஒரு வீடு தரீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் ரெண்டல் கிடைக்குதுன்னா, அதே நீங்கள் வந்து ஹாஸ்டல் டைப்பில் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பெட்டுக்கு 3,500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடத்துலையே ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் ரெண்டல் வாங்குற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அதிகபட்சம் ஆல்மோஸ்ட் பேங்க் லோனுக்கு போனாங்கன்னா 10 days ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். லோன் அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய இஎம்ஐயை இவங்க ரெண்டல் இன்கம்ல எடுத்து அந்த இஎம்ஐயை பே பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அசட்டுக்கு அசட் கிரியேட் ஆயிரும். பேங்க் லோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐயை அப்படியே லோனுக்கு கன்வர்ஷன் பண்ணி இது பக்கா கேட்டட் கம்யூனிட்டின்றனால இதில் அதர் பர்சன் யாரும் நாட் அலவுடு. சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு இடம் கிடைக்குமா, இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லேஅவுட் தான் இந்த நிவேரா அவென்யூ.